அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ நம்ம வந்து முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்திருப்போம். லாஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா சென்னை டு திருநெல்வேலி வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தனுஷ்கோடி போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், மொத்தம் 3 பேர் வந்திருக்கோம். 3 வண்டி 5 பேர். இப்போ அந்த 3 வண்டி 5 பேர் போகிறோம். ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 3:34 கரெக்டாக. தனுஷ்கோடி வந்து 5.5 மணி நேரம் காட்டுது இங்கேருந்து. ஸோ இங்கே தான் தனுஷ்கோடி அந்த லாஸ்ட் எண்டு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே நின்று எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் அகைன் திருநெல்வேலி வந்துடுவோம். இதுக்கு அடுத்து நம்ம எங்கே கவர் பண்ணுறோங்கிறது அடுத்தடுத்து பாருங்கள். ஆக்சுவலி என் வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து சாத்தாங்குளத்தில் தான் என் வீடு இருக்குது. ஆக்சுவலி சாத்தாங்குளத்துலேருந்து ஒரு 2 ஊர் தள்ளி. ஸோ இப்போ நம்ம எந்த வழியாக போகிறோம்னா சாத்தாங்குளம் போய் தான் தனுஷ்கோடி போக போகிறோம். ஆக்சுவலி ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அதனால தான் ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்கேன். பழக்கப்பட்ட ரோடாக இருந்தால் கூட நைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இந்த ரோட்டில் வந்து ஒரு 60-70 மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹைவே போனதும் ஒரு 100 போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சடன் டர்ன்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக ஸ்லோ பண்ணி திருப்ப வேண்டியதாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் விடிஞ்சதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி நடுவில் ரோடு எதுனா நல்ல ரோடாக வந்துச்சு, ரொம்ப ஹைவே வருது, பிரைட்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். தெரிஞ்சு நம்ம ரீச் ஆக 11 மணியாவது ஆகிடும்னு நினைக்கிறேன். ரோடு எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம். நம்ம இங்கே டேங்க் ஃபில் பண்ணிடலாம். பெட்ரோல் போடானாவா? ஏய், ஃபில் பண்ணிக்கவா. டேங்க் ஃபில் பண்ணுறேன். நம்ம அப்படியே எங்கேயே நிறுத்தவன அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே எங்கே போயிடலாம். போய் அங்கே தனுஷ்கோடி போய்ட்டு அங்கே அப்படியே ராஜபாளையம் போயிடலாம். அங்கேருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர். வா, இங்கேயே கையோட போட்டுருவா. ஓகே, ஸோ பெட்ரோல் போடுங்க. டேங்க் ஃபில் பண்ணணும். போட்டுருங்கன்றேன். ஐயோ, பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. இதுக்கப்புறமா அடிச்சா அந்த இதுதான் வாங்கி ஊத்துறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடிச்சா வாங்கி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். போகிற வரல இது காலில் தான் அப்புறம் கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்களே. ஸோ டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர் பார்த்தா தெரியும். இந்த க்ளவுஸை போட்டு நான் எங்கே தொடரனே தெரிய மாட்டேங்குது. 644. இதுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா நான் செங்கல்பட்டை தாண்டினதுக்கப்புறம் தான் ட்ரிப் மீட்டர் ஆன் பண்ணேன். இது வரைக்கும் 644 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோமா இந்த ரைடு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. அந்த 44 ப்ளஸ் ஒரு 40 ஆட் பண்ணிக்கோங்க. 684. சரி, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. என்ன எவ்வளோ தூரம் இருக்கு? என் ஃபோன் தேவையா உனக்கு? 326 கிலோமீட்டரா? அலறிட்டேன். 226 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். சரி, அதில் ஊந்துட்டா யார் வந்து காப்பாற்றுவா நேரத்தில்? ஏய், நான் அந்த தண்ணி இருந்துச்சு அங்கேயா? குளம், அந்த குளம் இருந்துச்சு. அந்த டைனிக்கு ஒழுங்காக வந்துட்டியா? இல்ல அதே மாதிரி விட்டுருப்பேன். கொல்லியில் விட்ட மாதிரி அடா பாவி. நான் அழகா பிரேக் கஷ்டானா நிறுத்திட்டானா? இப்படி போகுது வண்டி. என்னடா மினிச்சிட்டின்னு பார்த்து தண்ணி அப்புறம் ப்ரோ தண்ணி ப்ரோ. இது நான் அதே மாதிரி போனேன். இப்போ இப்படி போறேன்னா அப்படியே போனேன். போய் பிரேக் கஷ்டம். அது பெரிய குளம் போல்டா, பார்க்கவே ஆழமா தெரிஞ்சு. அப்படியே பார்த்தோன்னே லைட்டா சம பயம் வந்துச்சு. நானு சும்மா டேர்னிங் தான் நினச்சி திரும்பினேன் ப்ரோ. டேர்ன் பண்ணக்கப்புறம் தண்ணிடான்றா. திரும்பி பார்த்தா அவ்வளோ தண்ணி இருக்குது குளம். ஆனா இவன் கரெக்டாக சொன்னான் ப்ரோ.
ப்ரோ இவன் கரெக்டாக சொன்ன தம்பியை மட்டும் பாடுறான் ஸ்லோ பண்ணி கண்ணாடியில் பார்த்தேன் ஆனால் வந்துட்டான்னு நினச்சேன் பார்த்தா இப்போ சொல்கிறான் கதையை. எனக்கு தோணுச்சு, எனக்கு ஒரு சில தோணும். ஏய் டேர்னிங்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்லோவாகவே வா. அவன் வேறு நிற்க மாட்டான், அவன் லூசு பையன் நிற்க மாட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் வந்துட்டோம். இங்கேருந்து மொத்தமாக 200 கிலோமீட்டர் நம்ம தான் காட்டுது. ஒரு ஃப்ளோவில் போவோம். போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு. எவ்வளோ நேரம் வேகமாக போயிட்டு திரும்பி பார்த்துட்டு பாருன்னா எவனையுமே காணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? அண்ணா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? கரெக்டாக பாம்பன் ஆ அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறுத்தலாம். இன்னும் பாம்பன் பிரிட்ஜுக்கு வந்து 176 கிலோமீட்டர்ஸ். அது போர்டில் பார்க்கும்போது 160 இருக்கு. செம்மையாக இருக்குல்ல வியூ பார்க்குறதுக்கு. வியூ சூப்பராக இருக்கு, ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு. 1 hour later. ரோடு வேற லெவலில் இருக்குது காய்ஸ் சீரியஸாக. 100லேருந்து 150 கிலோமீட்டர் உள்ள தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பேலன்ஸ். ஏன்னா வண்டி நிறுத்தினா தான் நான் மேப்பில் பார்க்க முடியும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு. ரோடு இன்னும் கொஞ்சம் தூரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பக்காவாக இருக்குது. என்ன ஸ்பீட் பிரேக்கர் தான் எங்கே வரோன்னே தெரில. கொஞ்சம் பாருங்க சொல்லி வாய முடியல வச்சாம பாருங்க ஆப்பு. அப்பா அங்கெல்லாம் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸு. ரோடு ஒரு மாதிரி கண்ணா பின்னா எனக்கு இஷ்டத்துக்கு பிளாட் ஹோல்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ரோடு. என்ன அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் வருது. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? ஆ இன்னும் 147ஆ? இன்னும் தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ தான் விடிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஆனால் எங்களால் 80க்கு மேலே போக முடியல. ஏன்னா ரோடு அங்கங்கே பிளாட் ஹோல்ஸாக இருக்கா. சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் ஜாலியாக சாஞ்சிட்டு வந்துட்டு. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது பாரு? பெர்சன்டேஜ் காமிக்கல, பட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. மேலே பர்சன்டேஜ் காட்டல? அது பக்கத்துலேயே காமிச்சிது. எங்கே காமிக்குது? இப்போ காமிக்கல. ஒரே சரி. மணி வந்து 7:52, கரெக்டாக 7:52. சரி கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லி வண்டி நிறுத்திட்டோம். பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்காத்து ரொம்ப எதிர்காத்து ப்ரோ. முடியல சத்தியமா. எனக்கு அப்படியே இந்த கேமரா முன்னாடி வச்சுக்கிறேன்ல, அதுக்கும் அந்த காற்றுக்கும் அப்படியே ஒரு பக்கம் தள்ளுது ஹெல்மெட்டை டபுள் டபுள்னு. எனக்காக டாமினார் வச்சிருக்கேன். டாமினாருக்கு இந்த தள்ளுது நான் எம்சி யோசிப்பாரு. என்னாச்சு? கண்ணெல்லாம் சவுண்ட் நான் பயந்துட்டேன். அப்போ மாதிரி மேக்கப் போட்டுச்சு. நீ எட்ரா ஃபஸ்ட் இதை எட்ரா தயவுசெய்து எட்ரா சாமி தானே போகிறேன். எட்ரா அதை போட்டு எடு. ஆனால் நான் பிக்கப் இல்லை நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன பிரச்சனை? சரி எதிர்காத்தறினால வண்டி ஏற மாட்டேங்குதா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். எனக்கு இத்தனைக்கு 100ல் தான் வரேன். 100 தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஆனால் ரொம்ப எதிர்காத்து ப்ரோ. நான் 100ல் வரேன். அப்படி தள்ளுது என்ன உள்ள ஹெல்மெட்டு. சரி ஓகே சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:35 ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக 92 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. தனுஷ்கோடிக்கு வந்து 92 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பாலம் வழியாக தான் போவோம். ஸோ தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. நல்லா தோசை கலக்கி அது முட்டை ஆம்லேட் அது எதுன்னு சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளோவில் இப்போ போக வேண்டியதான். இது ராமேஸ்வரம் வந்து 49 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தனுஷ்கோடி 68 கிலோமீட்டர் போட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி.
அதான் நான் கெஸ் பண்ண மாதிரி 10 அந்த 10:30 10:30 அங்கே ரீச் ஆகிடுவோம். கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுது தெரில. ஃபுல்லாக பீச்சு தான். செம்ம காத்தடிக்குது. அடிக்கிற காற்றுக்கு நெக் பெயினே வந்துடும் போல். வண்டியை 80 மேலே ஓட்டினா அவ்வளோ காத்தடிக்குது. பாருங்க ஃபுல்லாக போட்டு தாங்க. லாங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது தெரியல. இங்கே பாருங்க. இங்கே பாரு. இந்த பக்கம் பீச்சு, இந்த பக்கம் பீச்சு, 2 பக்கமும் கடல். சரியா வந்துட்டோம். சரியான காற்று. கீழே பாரு. இங்க நிறுத்தக்கூடாதுல வண்டிய. அப்படியே பாருங்க. ட்ரெயின் ட்ராக்கு போகுது அந்த பக்கம். ஆஹா பயங்கரமாக இருக்குப்பா பார்க்கறதுக்கு. செம்ம காத்தடிக்குது. நான் இவ்வளோ காத்தடிக்குன்னு எதிர்பார்க்கல. செம்ம காத்தடிக்குது. ஃபுல்லாக போட்டு முப்பது சிங்கங்கள். இந்த 3 சிங்கக்குட்டிங்க தான் நம்மளை இன்னைக்கு சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது. மறுபடியும் சென்னைக்கு வேறு கூப்பிட்டு போனோம் நம்மளை. சீரியஸாக செம்மையாக இருக்குது. வேறு லெவல். இந்த அந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும்ல, அதுக்கிட்ட போய் நிற்போம். சர்வீஸ் ரிமைண்டர் வேறு ஆன் ஆயிடுச்சு. அதை வேறு ஆஃப் பண்ணல. இங்கெல்லாம் வருவேனா, எப்போ வருவேன், எப்படி வருவேன் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா உட்காந்து பார்க்கும்போது யோசிப்போம். இப்போ நிஜமாகவே வந்துட்டேன். கடல் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு கலரு, அப்படியே நடுவில் பார்த்தா டார்க்காக இருக்குது. அதே லாஸ்ட்டில் பார்த்தா மறுபடியும் லைட்டாக இருக்குது. ஏதோ ஃப்ளாக்லாம் வச்சுன்னு வராங்க. யாரா அவனு அடிக்கிற காற்றுக்கு பைக் அப்படியே போகுது. என் பைக்கே இந்த நிலமை. செம்ம காத்தடிக்குது. நான் 50 தான் போகிறேன். ஆனால் அந்த 110 120 போகும்போது காத்தடிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது.
பெரிய போட் பெரிய ஷிப்பு வந்தால் திறக்கிற பாலம் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை போய் நிறுத்தலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அங்கே நிறுத்த முடியாது போலியே. நிறைய பேர் இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, இப்படி நின்று சில் பண்ணுறாங்க. ஏன்னா தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. அதான் 11 o'clock எப்படி பார்த்தாலும் தனுஷ்கோடிங்கிறது 11 o'clock ஆகிடும். ஆனால் நாங்கள் ஏகப்பட்ட இடத்துல நிறுத்த வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஜிகே ப்ரோ வண்டி வந்து லைட்டாக லேக் ஆகுது. ஒரு மாதிரி வண்டி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போகல. டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி புஷ் பண்ணாமல் அப்படியே அமுகுது. அதனால் வந்து அந்த கார்பன் கிளீனர் எங்கன்னா கிடச்சா வாங்கி போடலான்னு சொல்லிட்டு தேடுறோம், கிடைக்கவே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட மெமோரியல். A few moments later. ஓய் அடங்கொய்யால ஓ காருக்கு தானா? வெறும் காருக்கு மட்டும் தானா? இது ஒரு நல்ல விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னா காருக்கெலாம் 20 ரூபா வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம மாதிரி பைக்கர்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. பைக்கு தான் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க. நீங்கள் வந்து டோலுக்கு தனியாக செலவு பண்ண வேணாம். இந்த மாதிரி அன்வான்ட் செலவுலாம் இருக்காது. பைக்கர்ரா ஏன் இப்படி பார்க்குறா? இன்னும் 10 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது தனுஷ்கோடிக்கு. ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட்டை போட்டு நிறுத்திட்டாங்க. நடுவில் நாங்களும் மாடோ எதுவும் நிற்கிது. மாடு தான் நினைக்கிறேன், மாடோ ஆடா. இந்த இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நடுவில் நிறைய மாடு ஆடுலாம் வருது. ஏய் வாட் இஸ் திஸ்? குதிரை 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 குதிரை. ரெண்டு பக்கமும் வெறும் பீச்சு தான். இந்த பக்கமும் பீச்சு, இந்த பக்கமும் பீச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கு.
ஐயோ பயங்கரமாக அடிக்குது காற்று, கழுத்தெல்லாம் வலிக்குது அடிக்கிற காற்றுக்கு. சரியான கூட்டமாக வர இருக்கு, என்ன கதைனே தெரியல இது. One eternity later. ஆக்சுவலி எண்டுக்கு வந்துட்டோம், இதுதான் எண்டு. என்னன்னா ஜிகே ப்ரோக்கு முன்னாடி வந்தார், எங்கே போனார் தெரில. உள்ளையா பைக்கா? பைக் எடுத்துட்டு உள்ளையா? இருக்கட்டும், நிப்பாட்டியாச்சுல இங்கதானே இருக்கு, நடந்துடலாம். என்னால முடியலடா. சரி எல்லாம் உள்ள வருவீங்க நினைச்சா நேரம் வந்துட்டேன். உள்ள அலோவ் பண்றாங்களா பைக்கு? உள்ள பைக் உள்ள